எஸ்ஐஆரின் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க நினைத்த திமுகவின் கனவு மண்ணாக போயுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியல்ல 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருது. இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்காரு. எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியில் பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்துல பதற்றத்தில் பல்வேறு புலம்பல்கள் நாடகங்கள் அரங்கேற்ற தயாராகி வருகிறதுன்னு அவர் விமர்சித்திருக்காரு. வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியல்ல தங்களின் பெயர் விடுபட்டு இருந்தால் பதட்டப்பட வேண்டாம். புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவம் 6 நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அடையாள அட்டைக்குள் ஒன்றோடு சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும். இதற்கு உங்கள் அதிமுகவின் BLA 2வாக முகவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. ஒவ்வொரு பூத் வாரியாக பழைய வாக்காளர் பட்டியலோடு வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வரைவு பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் சரியான காரணத்திற்காக நீக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும்னோ, போலி வாக்குகள் நீக்கப்படாமல் இருந்தால் அதனை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் முறையிட்டு அவை நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும்னோ அதிமுகவினருக்கு அவர் அறிவுறுத்தி இருக்காரு. சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் 2026 சட்டமன்ற தேர்தலில் உண்மையான மக்களாட்சிக்கு அடித்தளமிடும் பட்டியலாக அமைந்திடும் வகையில் பணியாற்றிடுவோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு.